வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷின் எம்ப்ராய்டரியோட பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். கிளாத் இந்த மாதிரி ஃப்ரேமில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இருக்கணும். ஃப்ரேமை டேர்ன் பண்ணிவிட்டு அது நல்ல பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃப்ரேமோட இது வந்து நல்ல பக்கத்தில் இருக்கணும். கிளாத் அதில் தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். முதல்ல போட்டு பார்க்க போகிறது லெக்கில் எந்த மூமெண்ட்டும் கொடுக்காம ஹேண்டுக்கு மட்டும் மூமெண்ட்டு கொடுத்து, லெக் வந்து ஜஸ்ட் நீங்கள் பவர் மிஷின்றதுனால ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். அந்த லிவர் எதுவுமே ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடுக்கு எல்லாத்துக்கும் வந்து மூவ் பண்ணுறதுக்காக ஹேண்டு பாருங்கள் எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது எப்படி டேர்ன் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸ்லோவாக தான் பண்ணணும். நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. நல்லா பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஒன்லி பை ப்ராக்டிஸ் தான் இது. அடுத்து உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். உங்களுக்கு கை மூமெண்ட்டுக்காக தான் உங்களுக்கு இதை காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட்டு, அகெயின் ஸ்ட்ரெயிட், அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ஸ்ட்ரெயிட், அகெயின் லெஃப்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு டைரெக்ஷனில் நமக்கு எல்லா டைரெக்ஷன் நம்மளுக்காக வந்து ஃப்ரேமை வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். நான் ஆரம்பத்தில் இருந்த நூல் கையில் இருந்ததுனால அதை விடாமல் இருக்கேன், உள்ளவே மாட்டிக்குன்றதுக்காக. இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்லிங்க்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம நெக்கை சுற்றி வர்ற இடத்துல வந்து கேப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணலாம். ஒரு மாங்காய் இல்லைன்னா ஒரு மயில் இல்லை எதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வர்றதுனால இது அன்ஈவனாக தான் அது இருக்கும். இப்போ போடுறது வந்து சாட்டன் ஒர்க். இது நெக்குக்கு பார்டருக்காக இல்லை ஒரு டிசைனோட பார்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போயிட்டு டூவில் வச்சுருக்கேன் பாருங்கள், மேலே இருக்க லிவர், அந்த டூவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணும்போது அது சாட்டன் ஒர்க் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த சாட்டன் ஒர்க் வந்து உங்களுக்கு நீங்கள் போடும்போது ஒரே ஈவனாக வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டூவில் வச்சுட்டு அந்த இருக்க மேலே ஒரு நாப் இருக்கும் இல்லையா, அதை நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அது பர்ஃபெக்டாக ஒரே லெவலில் வரும் உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு ப்ளவுஸில் போடுறது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே சாட்டன் ஒர்க் போடுறோம். இதில் வந்து இதோட முன்னாடி வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்க, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுதான் உங்களுக்கு பேசிக்காக எங்கே நூல் மாட்டணும், எப்படிலாம் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். இது வந்து ப்ராக்டிஸ், ஒன்லி பை ப்ராக்டிஸ் தான் மிஷின். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 3 ஸ்டிச்சஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.